ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா போடுறா வேடிய. ஸோ இது தாங்க வீக்கா பவர்னா இதுதான். உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கோன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு விஷயம் பெருசாக நடந்திருக்கு அப்படி தானே அர்த்தம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த எஸ்எஸ் மியூசிக்கில் 500 எபிசோட் செலிப்ரேஷன் வச்சாங்க. நம்ம ஃபேன் ஷேர் பண்ண அப்படிலாம் ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கீழே டைட்டில் கொடுத்து அவங்க போடுற வீடியோவில் பாதியை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு நம்ம மனசெல்லாம் வந்து ஒரு அரணமாக புண்ணாக்கி அப்புறம் கடைசியாக வந்து ஒரு பிடிஎஸ் மாதிரி நிறையா வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எதுக்கு இப்படி நீங்கள் டைட்டில் வைக்கணும், எங்களை மனசு போட்டு கஷ்டப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் வந்து அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஸோ இப்போ வந்து அகைன் நம்ம காவேரி அவார்டு வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விஜய் எல்லாருமே கூப்பிட்டு ஓகே கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று காவேரியோட வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு டைட்டில் வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த டைட்டிலையும் வந்து நம்ம வீக் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து மாற்ற வச்சுட்டாங்க. அந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வச்சிருந்த டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆஃப் பிரேக்கப். அதை பார்த்ததுமே நம்ம மனசுலாம் உடஞ்சி போயிருக்கோம். என்ன பெருசு, அதுக்கு மேலே ஒரு சம்பவம் இருக்குல்லையே, அதையும் பார்த்துருவோம். உங்கள் ஒய்ஃபை கலட்டி விட்டுடுங்க முத்து, உங்களுக்கு நான் இருக்கேன் காவேரி அப்படி சொல்கிற மாதிரி மகாநதி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னையா வச்சுருக்கீங்க டைட்டில், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டைட்டில் பார்க்கும்போது நம்ம உள்ளே போய் கண்டென்ட்டை பார்க்கவே கூடாது, அந்த அளவுக்கு டைட்டில் வைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி வந்து வச்சு செய்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அதுக்கப்புறம் வீக்காவோட பவரில் அந்த டைட்டிலே மாற்ற அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. டைட்டில் இப்போ என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆஃப் ஃபாரெவர், விருது வாங்கிய காவேரி, துள்ளி குதித்து கைத்தட்டி பாராட்டிய விஜய் மகாநதி. ஸோ இது எப்படி இருக்குது, இதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும். நம்மளும் போயிட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை ஹாப்பியாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க பாருங்கள் டைட்டிலாங்க. அது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு எப்படியோ நம்ம வீக் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்ட கமெண்ட்ஸ்னாலே என்னன்னு தெரியல. ஸோ வந்து டைட்டிலே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்து நம்ம பவர் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்த்ததுமே. அப்போ வீக் ஆஃப் ஃபேன்ஸோட பவர் எந்த லெவலுக்கு இருக்கு பாருங்கள். ஸோ எஸ்எஸ் மியூசிக் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இது. அதுவே வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் சேஞ்ச் பண்ண அளவுக்கு நம்ம வச்சுருக்கோன்னா மிகப்பெரிய சாதனை தாங்க நான் நினைக்கிறேன். ரெண்டு டைட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா வச்சு இந்த டைட்டில் யாருக்கெல்லாம் கோவம் வந்துச்சுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.